வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஓபெக்கிலிருந்து வெளியேறிய எமிரேட்ஸ் பெட்ரோல் விலை 10 பிராங்குகளாக உயருமா? வானிலை முன்னறிவிப்பில் தவறிழைக்கும் செயற்கை நுண்ணறிவு. புதைப்படிவ எரிபொருளிலிருந்து விலகிச் செல்வதற்கான முதல் மாநாட்டில் சுவிஸ் பங்கேற்பு. குடியுரிமையை எளிதாக்கும் முன்மொழிவுக்கு பிரதிநிதிகள் சபை எதிர்ப்பு. கூட்டாட்சி புகலிட மையத்தில் மோதல், ஒருவர் காயம். வேளாவரதனின் வேளா கிரெடிட் புதுப்பொழிவுடன் பிஜி பினான்ஸ். அவசர பண தேவையா? கவலை வேண்டாம், உதவிகரம் நீட்ட தயாராக இருக்கின்றார்கள் பிஜி பினான்ஸ். ஈழத்தமிழருக்கான குறைந்த வட்டியில் நிறைந்த சேவை. சுவிஸில் உள்ள 8 வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் ஒரே நிறுவனம் பிஜி பினான்ஸ் ஜூரிச். 5000 முதல் 2 லட்சம் பிராங்க் வரை கடன் வேண்டுமா? இன்றையுடன் நாடுங்கள். சுவிஸில் எங்கும் கண்டிராத குறைந்த வட்டிகள். தொடர்புகளுக்கு 044612861 07917384411. சுவிஸில் சிறந்த புதிய வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ புதுப்பிக்கவோ தேடுகிறீர்களா? இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெறுவதற்கு உங்கள் சொந்த வீடு தொடர்பான A to Z சேவைகளுக்கும் இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். SMTS மொபிலியன் செயின்ட் கேலன் கப்பல். தொலைபேசி 078-715-2990. இனி விரிவான செய்திகள். ஓபெக்கிலிருந்து வெளியேறிய எமிரேட்ஸ் பெட்ரோல் விலை 10 பிராங்காக உயருமா? சுவிட்சர்லாந்தின் அன்லிட்டட் 95 பெட்ரோலின் சராசரி விலை சுமார் 1.90 பிராங்குகளாகவும், அன்லிட்டட் 98 பெட்ரோலின் விலை 2.01 பிராங்குகளாகவும், டீசலின் விலை 2.17 பிராங்குகளாகவும் உள்ளது. இவை இந்த ஆண்டின் பெட்ரோல் விலைகளிலேயே மிக உயர்ந்தவையாகும். ஈரானுடனான டொனால்டு டிரம்பின் போர் மற்றும் கோர்முஸ் நீரிணை மீதான முற்றுகை காரணமாக சமீப வாரங்களில் பெட்ரோல் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஐக்கிய அரபு அமீரகம் ஒபெக் அமைப்பிலிருந்து வெளியேறுகிறது. அதே நேரத்தில் மசகு எண்ணெய் விலைகள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளன. நேற்று ஒரு பேரல் பிரெண்ட் மசகு எண்ணெயின் விலை $126 தாண்டியது. இதனால் விரைவில் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 10 பிராங்குகள் செலுத்த வேண்டியிருக்குமா? ஒபெக் அமைப்பிலிருந்து எமிரேட்ஸ் விலகுவது வளைகுடா பகுதிகளின் முடக்கத்திற்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்காவிடம் அஞ்சப்படுவது போல் நிலைமை மோசமடைவதை தடுக்க ஏதேனும் திட்டம் உள்ளதா என்பது போன்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. 1 லிட்டர் எரிபொருளுக்கு 10 பிராங்குகள் என்பது பீதியால் தூண்டப்பட்ட ஒரு கற்பனை மற்றும் அது நிகழ்வதற்கு மிகவும் சாத்தியமற்றது. அதற்கு ஒரு தீவிரமான சூழ்நிலை தேவைப்படும். அதாவது கோர்முஸ் பாதையின் மிக நீண்டகால தடை, பெருமளவில் உயரும் மசகு எண்ணெய் விலைகள், விநியோக குழப்பம் மற்றும் பீதியால் விதிக்கப்படும் கூடுதல் கட்டணங்கள் போன்ற கொந்தளிப்புகள் இருந்த போதிலும் சந்தை அந்த நிலைக்கு வெகு தொலைவில் உள்ளது. எண்ணெய் விலைகள் ஆரம்பத்தில் உயரும், ஆனால் அது ஒபெக் அமைப்பிலிருந்து எமிரேட்ஸ் வெளியேறுவது அல்ல. நிச்சயமாக ஒபெக் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் விலகுவதாக அறிவித்தது ஒரு சமீட்சையாகத்தான் இது இருக்கின்றது. அதுவும் மிகவும் அழுத்தமான ஒரு சமீட்சை. குறுகிய காலத்தில் இது சந்தையில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகின்றது. மேலும் நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது விலைகள் உயர்வே செய்யும். ஆனால் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட கடுமையான விலை உயர்வுக்கு எமிரேட்ஸ் பொறுப்பல்ல. ஒபெக் அமைப்பிலிருந்து வெளியேறுவது என்பது எரிபொருள் விலையில் ஏற்பட்ட ஒரு பெரும் அதிர்ச்சியை விட ஒரு அதிகார பரிமாற்றமாகவே உள்ளது. இருப்பினும் ஒபெக் அமைப்பிலிருந்து எமிரேட்ஸ் வெளியேறுவது எண்ணெய் சந்தைகள் உலுக்கி வருகின்றது. மே 1 அன்று ஒபெக் அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியிட்டுள்ள இந்த ஆச்சரியமான அறிவிப்பு உலகளாவிய எரிசக்தி சந்தையில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தாது. இருப்பினும் கோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டவுடன் உலகளாவிய விநியோக வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்பதை இந்த நடவடிக்கை உணர்த்துகின்றது என்று கேபிட்டல் எக்கனாமிக்ஸ் நிறுவனத்தின் பொருளாதார நிபுணர் டேவிட் ஆக்ஸ்லி கருத்து தெரிவித்தார். வானிலை முன்னறிவிப்பில் தவறிழைக்கும் செயற்கை நுண்ணறிவு.
செயற்கை நுண்ணறிவு வானிலை ஆய்வில் அதன் முழு திறனையும் எப்போது வெளிப்படுத்துவதில்லை என்று ஜெனீவா பல்கலைக்கழகத்தின் ஒரு புதிய ஆய்வு கண்டறிந்துள்ளது. வானிலை தீவிரமடைந்து மக்கள் மற்றும் உட்கட்டமைப்பின் பாதுகாப்பில் அச்சுறுத்தல் ஏற்படும் போது இயந்திர கற்றல் அடிப்படையில் மாதிரிகள் அவற்றின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றன. ஜெனீவா பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நடத்தப்பட்டு அமெரிக்க இதழான சயின்ஸ் அட்வான்ஸில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆய்வு இதனை வெளிப்படுத்துகின்றது. ஆராய்ச்சியாளர்கள் வானிலை முன்னறிவிப்புக்கான மிகவும் மேம்பட்ட 3 செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளான கிராஃபிலாக்ஸ், பங்கு, வெதர் மற்றும் புக்ஸ்லி ஆகியவற்றை ஐரோப்பிய மத்திய கால வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் HRAS இயற்பியல் குறிப்பு மாதிரியுடன் ஒப்பிட்டனர். இதன் முடிவு தெளிவாக உள்ளது. சாதனை அளவிலான நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் போதோ செயற்கை நுண்ணறிவு திட்டமிட்ட முறையில் தவறாகவே கணிக்கின்றது. இந்த ஆய்வின்படி கடுமையான குளிரலைகள் பொதுவாக உண்மையில் இருப்பதை விட குறைவான தீவிரத்துடன் கணிக்கப்படுகின்றன. இதற்கு மாறாக இந்த வெப்ப உச்சநிலைகள் உண்மையில் இருப்பதை விட குறைவான தீவிர மதிப்புகளை கணிப்பதன் மூலம் குறைந்து மதிப்பிடப்படுகின்றது. கணிக்கப்பட்ட வெப்பநிலைகள் உண்மையான வெப்பநிலையை விட குறைவாக உள்ளன. பலத்த காற்று நிகழ்வுகளும் குறிப்பிடத்தக்க விலகல்கள் உள்ளன. எனவே செயற்கை நுண்ணறிவு மாதிரிகள் தீவிர நிகழ்வுகளின் கடுமையான முக்கிய பலவீனமாக கணிப்பில் மட்டுமல்லாமல் உண்மையில் நடப்பவற்றுடன் ஒப்பிடும்போது அவற்றை மிகவும் அரிதாகவே கணிக்கின்றன. சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வானிலை நிகழ்வுகளை கணிப்பதில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கான ஒரு முக்கிய சவாலை இந்த முடிவுகள் எடுத்துக் காட்டுகின்றன என்று அந்த ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். புதைப்படிவ எரிபொருளிலிருந்து விலகிச் செல்வதற்கான முதல் மாநாட்டில் சுவிஸ் பங்கேற்பு. கொலம்பியாவின் சாண்டா மரியாவில் நடைபெற்ற புதைப்படிவ எரிபொருட்களிலிருந்து விலகிச் செல்வதற்கான முதல் மாநாட்டில் சுவிட்சர்லாந்து பங்கேற்றுள்ளது. இந்த மாநாட்டில் சுவிட்சர்லாந்து பங்கேற்ற நிலையில் 57 நாடுகள் பங்கு பெற்றன. புதைப்படிவ எரிபொருட்களை படிப்படியாக கைவிடுவதற்கான உறுதியான உத்திகளை நோக்கிய நகர்வுகளை சுவிஸ் அரசாங்கம் பாராட்டியது. இதில் பங்கேற்பதன் மூலம் பாரிஸ் காலநிலை இலக்குகளுக்கு தான் தீவிரமாக உறுதியுடன் இருப்பதாக சுவிட்சர்லாந்து சுட்டிக்காட்டியுள்ளது. இதனை கூட்டாட்சி சுற்றுச்சூழல் அலுவலகம் வியாழக்கிழமை அறிவித்தது. இந்த இலக்குகளை அடைவதற்காக சுவிட்சர்லாந்து தனது சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்படவும் தயாராக உள்ளது. எனவே கொலம்பியா மற்றும் நெதர்லாந்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த 2 நாள் மாநாட்டில் முக்கிய நோக்கம் புதிய காலநிலை இலக்குகளை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருக்கவில்லை. மாறாக ஏற்கனவே உள்ள உறுதிமொழிகளை செயற்படுத்துவதில் முன்னேற்றம் காண்பதற்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமையை எளிதாக்கும் முன்மொழிவுக்கு பிரதிநிதிகள் சபை எதிர்ப்பு. குடியுரிமை பெறுவதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்ட மக்கள் முன்மொழிவுக்கு எதிராக சுவிஸ் பிரதிநிதிகள் சபை வாக்களித்துள்ளது. சபையின் சிறுபான்மை உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட மாற்று முன்மொழிவுகளை அது 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் நிராகரித்தது. நவீன குடியுரிமைகளுக்காக ஆதரவான என்ற மக்கள் முன்மொழிவு குறித்து சபை நேற்று சுமார் 5.5 மணி நேரம் விவாதித்தது. அரசியல் நிறுவனங்கள் குழுவின் பெரும்பான்மையினரின் கோரிக்கையின் பேரில் 130 வாக்குகள் பெற்று 62 வாக்குகளுக்கு எதிராக அதன் முன்மொழிவுக்கு எதிராக வாக்களித்தது. சமூக ஜனநாயக கட்சியும் பசுமை கட்சியும் இந்த முன்மொழிவுக்கு ஆதரவளித்தன. இப்போது இந்த முன்மொழிவு செனட் சபைக்கு செல்லும். ஆக்ஷன் வியல் விட்டட் என்ற குடியுரிமை சமூக கூட்டணியால் இந்த ஜனநாயக முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டது. இது குடியுரிமை சட்டங்களுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று கோருகின்றது. மாகாணங்கள் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதற்கு பொறுப்பாக இருக்கும். ஆனால் இனிமேல் இவற்றால் தகுதிகளை நிர்ணயிக்க முடியாது. மாகாண சட்டமும் நகராட்சி மற்றும் மாகாணத்தின் குறைந்தபட்சம் 2 முதல் 5 ஆண்டுகள் வரை தங்கியிருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கின்றது. இடதுசாரி கட்சிகள் 2ஆம் தலைமுறை வெளிநாட்டிற்கு எதிரான குடியுரிமை வழங்க கோரின. இதன்போது இது 3ஆம் தலைமுறைக்கு மட்டுமே சாத்தியமாக உள்ளது. வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சி குடியுரிமை வழங்கும் செயற்பாட்டில் மற்ற தேசிய இனங்கள் கைவிட வேண்டும் என விரும்பியது. கூட்டாட்சி புகலிட மையத்தில் மோதல், ஒருவர் காயம். எம்ப்ராச்சில் உள்ள கூட்டாட்சி புகலிட மையத்தில் திங்கட்கிழமை இரவு 10 மணியளவில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் காயமடைந்தார். கினியாவை சேர்ந்த 20 வயது இளைஞனுக்கு கால்களிலும் முதுகிலும் கத்திக்குத்து காயங்கள் ஏற்பட்டிருந்தன.
அவரது காயங்களின் தீவிரத்தன்மை காரணமாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியிருந்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த மாகாண காவல்துறை அதிகாரிகள் பல ஆண்களை கைது செய்தனர். சூரஜ் மாகாண காவல்துறையின் முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி கைது செய்யப்பட்டவர்களில் 3 கார்கோஃப்ராக்டஸ் தெருவில் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தின் போது பாதிக்கப்பட்டவரை கூர்மையான ஆயுதம் மற்றும் ஒரு கனமான பொருளை கொண்டு தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். முக்கிய குற்றவாளிகள் என சந்தேகிக்கப்படுபவர்களான 25 வயது மற்றும் 33 வயதுடைய துனிசியர்கள் 40 வயதுடைய அல்ஜீனியரும் சூரிச் மாகாணத்தின் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.